குளிர்காலம் வருது, மழைக்காலம் வருது. நுரையீரலை எப்படி வலிமையாக வைத்துக்கொள்வது? நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மில் நிறைய பேருக்கு இருக்குங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும். கிட்ஸ் வந்து நைட்ல தூங்கவே மாட்டாங்க. ஊஃபிங் காஃப் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சவுண்டா நமக்கு வந்து இருமல். கபம் அதிகரிச்சதுன்னா நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுறது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாச பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா? இந்த கபம் அப்படின்னு சொல்றதே மூச்சு, நம்ம உடலுக்கு தேவையானது பிராணசக்தி. பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் நம்ம உடல்ல நார்மலா இருந்தாதான் நம்ம நுரையீரல் நல்லா ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் உடலோட இயக்கமும். லங்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், கழிவுகளை வெளியேற்றுவது எப்படி? இல்லை லங் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக இருக்குது, எனக்கு வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, இந்த நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்கான மூலிகை மருந்துகள் நம்ம எடுக்கலாம். ஏன்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய நாட்பட்ட சளி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீத்திங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த காலையில் எந்திரிச்சு ஒரு 5 to 15 நிமிடங்கள் நல்லா ப்ரீத் பண்ணிக்கோங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். குளிர்காலம் வருது, மழைக்காலம் வருது. நுரையீரலை எப்படி வலிமையாக வைத்துக்கொள்வது? நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மில் நிறைய பேருக்கு இருக்குங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும். கிட்ஸ் வந்து நைட்ல தூங்கவே மாட்டாங்க. ஊஃபிங் காஃப் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சவுண்டா நமக்கு வந்து இருமல் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வயதானவர்களுக்கும் கபம் அப்படின்னு சொல்றதே ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கு. அந்த கபம் அதிகரிச்சதுன்னா நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுறது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாச பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா? இந்த கபம் அப்படின்னு சொல்றதே மூச்சு, நம்ம உடலுக்கு தேவையானது பிராணசக்தி. பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் நம்ம உடல்ல நார்மலா இருந்தாதான் நம்ம நுரையீரல் நல்லா ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் உடலோட இயக்கமும் நல்லா இருக்கும். சித்த மருத்துவத்துல கபம் அப்படின்னு சொல்றதே கப நாடி அதிகரிச்சு இருந்தாவே அது வந்து ஓகே, ஸோ இவர்களுக்கு ரொம்ப ஆபத்தான நிலையில் தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லுவாங்க. கப நாடி அப்படின்னாவே யாத்திரை நாடி அப்படின்னு சித்த மருத்துவத்திலையும் சொல்லுவாங்க. அதாவது கபம் அதிகரிச்சு இருந்ததுன்னா, அதுவும் வயதான காலங்கள்ல ரொம்ப கபம் அதிகமாக இருந்ததுன்னா உடலுக்கு, அதாவது இந்த உயிருக்கு உறுதி இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கபம் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா இந்த விளைவுகளை நமக்கு கொடுக்குது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கப நோய்கள் அப்பப்போ நமக்கு வருது போதுங்க. நார்மலா சளி இருமல்ல இருந்து தொடர் இருமல் வருது, காஃப் வந்துகிட்டே இருக்கு, வீசிங், ஆஸ்துமா, இந்த மாதிரியான பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து எப்படி நம்ம ஆரோக்கியமாக வாழலாம்? அதுவும் குழந்தைகளுக்கும் சரி, வயதானவர்களுக்கும் சரி. இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை ஏகப்பட்ட நபர்களுக்கு இருக்குங்க. இந்த சைனசைட்டிஸ் குணமாகணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இயற்கையாக நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனுடைய கழிவுகள் உடலில் இருக்கும். ஸோ ரொம்ப பொல்யூஷன் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ஸோ அதிகமாக ட்ராவலிங்கில் இருக்கிறேன், இல்லை எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போது லங்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், கழிவுகளை வெளியேற்றுவது எப்படி? இல்லை லங் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக இருக்குது, எனக்கு வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, இந்த நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்கான மூலிகை மருந்துகள் நம்ம எடுக்கலாம். என்னென்ன எடுக்கலாம்? அதுலேயும் இந்த டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைகளில் இருந்தும் நுரையீரலை வலிமைப்படுத்தவும், நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும் என்னென்ன மாதிரியான மூலிகைகள் நீங்கள் எடுக்கணுன்றத சொல்கிறேன். ஸோ முதல்ல நீங்கள் அதிகமாக என்ன செய்கிறது, நம்ம கோல்டு நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது குளிர்ந்த உணவுகளை நிறைய எடுக்கிறத தவிர்க்கணும். ஒரு சிலருக்கு இதெல்லாம் குளிர்ச்சியான உணவான்றதே தெரியாது, தெரியாமல் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு கோல்டாக கன்வெர்ட் ஆகலாம், இல்லை அலர்ஜி ஆகலாம். ஒரு சிலருக்கு இஎஸ்ஆர் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இஎஸ்ஆர் லெவல் அதிகமாக இருக்குது, எரித்ரோசைட் செடிமெண்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போது இஎஸ்ஆர் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை லங்ஸில் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. அப்போது லங்ஸ் நல்லா கிளியராக ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலாம்? ஸோ காலையில் நல்ல ஒரு ப்ரீத் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மூச்சை ஒழுங்குபடுத்தும் பயிற்சி. இது வந்து ஒரு காயகல்ப முறையாகவே சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ பிராணாயாம பயிற்சியை நம்ம தொடர்ந்து ஒரு 5 நிமிடத்திலிருந்து 15 நிமிடங்கள் வரைக்கும்
தினம்தோறும் நம்ம செஞ்சுட்டு வந்தாலே உடல்ல நிறைய மாற்றங்கள், பாசிட்டிவான ரிசல்ட் நமக்கு நிறைய கிடைக்குங்க. இதுக்கப்புறம் இந்தந்த மூலிகைகளை அப்பப்போ நீங்க சேர்த்து சாப்பிடலாம். இல்ல மூலிகை மருந்துகளாக எடுக்கும்பொழுது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. முதல்ல முக்கியமாக பார்த்தோம்னா கண்டங்கத்திரி. இந்த கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்றது பேர்லயே இருக்கு பாருங்க, கண்டங்கத்திரி. ஸோ நம்ம கண்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கப நோய்களை கண்டிப்பாக விரட்டக்கூடிய ஒரு மூலிகை. இந்த கண்டங்கத்திரியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் இந்த புகை மருத்துவம்னு ஒன்று இருக்கு. ஸோ புகை போட்டு சில நோய்களுக்கு அந்த புகையை நம்ம சுவாசிக்கலாம். இல்லை தோல் நோய்கள் இருக்கு, மூலம் பிரச்சனைகள், பைல்ஸ் ஃபிஸ்டுலா இருக்குன்னா அந்த புகை பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம படுற மாதிரி செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கு நல்லாவே ஒரு குணம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த கண்டங்கத்திரி புகை நம்ம சுவாசிக்கும் பொழுது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. அதுவும் லேசாக சுவாசிக்கணும், ரொம்ப அதிகமான புகை உள்ளே இழுக்கக்கூடாது. ஸோ கண்டங்கத்திரியை நம்ம நெருப்பில் வச்சு எடுத்துட்டு அந்த புகையை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு மிதமாக நம்ம சுவாசிச்சுக்கிட்டே வரணும். அதே மாதிரி தான் கொம்பு மஞ்சள், மிளகு, அகில்கட்டை, ஆடாதோட இலை, இந்த இலைகள் எல்லாமே சேர்த்து நம்ம புகையாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த புகையை மைல்டாக நம்ம இன்ஹேல் பண்ணோம், ரொம்ப டீப்பாக கிட்ட வச்சுட்டு நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய பேர் என்னென்னா இந்த ஆவி பிடிக்கிறது இருக்குது இல்லைங்களா, அதுவே எக்ஸஸாக அதிகமாக எடுத்து இன்ஃப்ளமேஷன் ஆனவங்களும் இருக்காங்க. எதுவுமே கொஞ்சம் லிமிட்டாக அந்த அளவுப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புகை மருத்துவமும் அப்படி தான். ஸோ லேசான அந்த புகை நம்ம மேலே படுற மாதிரி மைல்டாக அது சுவாசிச்சுக்கிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சுவாசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நுரையீரல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் நமக்கு குறையும். தொண்டை பகுதியில் தொண்டை கம்மல், குரல் கம்மல், இருமல் இருக்குது அப்படின்னா அதற்குமே இதை பயன்படுத்தலாம். நான் சொன்ன கண்டங்கத்திரி இருக்குது இல்லைங்களா, அது லேகியமாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ கண்டங்கத்திரி லேகியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நுரையீரலில் ரொம்ப நாளாக, ஸோ க்ரானிக் லங் டிசீசஸ், ஸோ ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நுரையீரல் சம்மந்தப்பட்ட சுவாச பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணம் பெற்றுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உணவில் எதுங்க சாப்பிடலாம்? தினம்தோறும் நம்ம என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு மூலிகை, கபத்தை விரட்டக்கூடிய மூலிகையை சூப் மாதிரியோ ரசமாகவோ வைத்தோ சாப்பிடலாம். முதல்ல தூதுவளைங்க. ஸோ தூதுவளை சூப் வாரம் ஒரு 3 நாளாவது நம்ம குடிச்சிடணும். ஸோ நுரையீரல் வலிமையாக இருப்பதற்கும் இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பர்டோரண்ட் அப்படின்னு சொல்லலாம். நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவு உங்களுக்கு வெளியேறணும்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தூதுவளையை சூப் மாதிரி நீங்கள் குடிச்சுக்கோங்க. அதன் பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா திப்பிலி ரசம். திப்பிலி ரசம் அவ்வளோ நல்லது. ஸோ நுரையீரலில் நாட்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு திப்பிலி ரசம் நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக திப்பிலி ரசம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த குளிர்காலம் முடிகிற வரைக்குமாவது நம்ம திப்பிலி ரசம் பயன்படுத்துறது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு குணமாகுது. ஸோ இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆடாதோடை நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ ஆடாதோடையை நீங்கள் பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப காஃப் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆடாதோடைய ரெகுலராக, இந்த ஆடாதோடைய மணப்பாகு நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஆடாதோடை மணப்பாகு நம்ம ஒரு 10 ml எடுத்து வெந்நீரில் கலந்து குழந்தைகளுக்கு நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. ஸோ நுரையீரலில் இருக்கக்கூடிய நாட்பட்ட சளி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீத்திங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த காலையில் எந்திரிச்சு ஒரு 5 to 15 நிமிடங்கள் நல்லா ப்ரீத் பண்ணிக்கோங்க. எந்த உணவு சாப்பிட்டாலும் நம்ம ஹீட்டாக, அதாவது சூடாக சாப்பிடும்போது நுரையீரலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. அப்போ ரெகுலராக கபம் இருக்கக்கூடியவங்க, நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவு வெளியேறணும் அப்படின்னா இந்த மாதிரியான மூலிகைகள், முக்கியமாக இந்த கண்டங்கத்திரி லேகியமும் ஆடாதோடை மணப்பாகும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.